ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் சிறப்பான மாசமா அமையும்னு எதிர்பார்க்கலாம். காரணம், அஷ்டமத்துல இருக்கிற சனி பாக்கியப்படி அந்த அஷ்டம சனி பயிற்சி ஆகல. அஷ்டமத்துல தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய கடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் சனி வக்ரகதியில இருக்கிறதுனால இந்த மாசமும் அந்த வக்ரகதியை தொடர்றதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய 12ஆம் இடத்துல உள்ள குரு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும், அதாவது அஷ்டமத்தில் உள்ள சனியையும் சேர்த்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஆதாயங்கள் பெருகும். பணம் வரக்கூடிய வழிகள் நிறைய மேலும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லது வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்களுக்கு இது ஆதாயமான மாதமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த மாதம் உங்களுடைய பேச்சில தான் நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். நீங்க சக ஊழியர்கள்ட்ட பேசுற வார்த்தைகளோ அல்லது அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசுற வார்த்தைகளையோ நீங்க கவனத்தோட பிரயோகிக்க வேண்டியது அவசியம். நீங்க அரசு துறையில வேலை செய்யக்கூடியவராக இருந்தால் நிச்சயமா கட்டாயப்படுத்தி கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நாவடக்கம். அந்த நாவடக்கத்தை நீங்க பயன்படுத்தினா இந்த மாசம் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து ஆதாயங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்து நபர்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கிற மாதம் தான். குறிப்பா செப்டம்பர் 14க்கு மேல உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குரு பார்வையை வாங்குறதுனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்கும். வேலை செய்கிற இடத்துல புதிய தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கிறது, புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுன்னு ரொம்ப பரபரப்பான ஒரு மாதமாக இது இயங்குறதுக்கான வாய்ப்பு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகுந்த ஆதாயங்கள் செப்டம்பர் 11க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். உங்களுடைய தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் விடுறதுனால குடும்பத்தில் சில சண்டைகள் ஏற்படலாம். அந்த சண்டையை நீங்கள் தவிர்க்கணும்னா பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பார்த்துட்டு பேசுறது நல்லது. மற்றபடி குழந்தைகளுடைய உடல் நலமும் கல்வி நலமும் சரி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் தான். அவங்க உங்களுக்கு சந்தோஷங்களை அளிப்பாங்கன்னே சொல்லலாம். தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியம் பலம் பெறக்கூடிய தருணம் தான். ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகளாலும் புத்தர்களாலும் சில லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாயு தொல்லை, முதுகு வலி, கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகம். ஒரு சிலருக்கு சளி தொல்லை ஆட்டி படைக்கலாம். குறிப்பா இந்த மாசம் வருகின்ற சந்திராஷ்டம தினங்கள்ல நீங்க அதிக எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியது நலம். அது உடல்நிலையாக இருந்தாலும் சரி அல்லது நீங்க வெளியில டிராவல் பண்ற நேரமா இருந்தாலும் சரி, நீங்க அந்த தினங்கள்ல எச்சரிக்கையை அதிகமாக கடைபிடிக்கணும். குறிப்பா சந்திராஷ்டம தினங்கள் இரவுகள்ல நீங்க பயணம் செய்யறத தவிர்க்கிறது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்போரூர் முருகன், திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர், ராகு பரிகார ஸ்தலம். இந்த இடங்களுக்கு நீங்க போய் வழிபடுறதுனால நிறைய நன்மைகள்